நேற்றுக்கு ஒரு உள்ள பிரசவம் பார்க்கக்குள்ளேயும் வெளியில் வந்து போலீஸில் ஆரம்ப சுகாதாரியும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு கதவை தட்டினப்பி இவங்க கதவை திறக்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக சாத்திட்டு பிரசவம் பார்த்துருக்காரு. கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் நல்லபடியாக பிறந்துட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வச்சுக்கிட்டு வேறு ஒரு மருத்துவரை ஒருத்தரை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அப்படியே பிரசவம் அவர் பார்த்துருக்குறாரு. இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோ அந்த அம்மாவோ இறந்துருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பார்? 1947 என்ன நடந்துச்சு? அப்போ சுதந்திரம் அடைஞ்சிது. அப்போ ஒரு சராசரி மனிதன் ஆயுள் காலம் என்ன டக்குன்னு சொல்லுது? இன்னொரு 80. தப்பு. ஐடியா இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளோ? இல்லை, தப்பு. உங்களுக்கு ஐடியா இருக்கா? தப்பு. 37. 2025 இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷனோட ஆயுள் காலம் எவ்வளவு சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க சார். நீங்களே 70. 68 to 70 இன்னைக்கு சராசரி ஆயுள் காலம். எபோவ் 60 வச்சுக்கோ. அப்ப மருத்துவம் வளர்ந்துருக்கா வளரலையா? இவ்வளோ ஸ்கேன் பண்ணி இவ்வளோ எக்ஸ்ரே எடுத்துமே மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பிறந்துருது தம்பி. ஸ்பெஷல் சைல்டு எவ்வளோ பேர் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது வந்து ஒரு தப்பான உதாரணம். உதாரணம் தான் இவ்வளோ நேரம் ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் பிள்ளை பார்த்துக்கிட்டது எனக்கு என்ன தம்பி? இது தப்பான உதாரணம் தம்பி. இப்போ ஒன்றும் இல்லை, ஜுரம் வந்தால் என்ன மாத்திரை வாங்கி போட்டு முழுங்குவீங்க? சிட்ரிசன், பேராசிட்டமால். சிட்ரிசன் அலர்ஜிக்கு உள்ளது. பாருங்க, இதுல எவ்வளோ பெரிய குழப்பம். போலி மருத்துவத்தினால காதை இழந்தவன் இந்த சொல்கிற யோக்கியதை எனக்கு இருக்கு. நான் வந்து பகிரங்கப்படுத்துகிற உரிமை எனக்கு இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்ல வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கணவர் தன்னோட மனைவிக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்காரு. பிரசவம் பார்த்து பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம ஏன் வந்து சுயமா பிரசவம் பார்த்தாரு? இது கஜேந்திரன் சத்யா தம்பதிக்குள்ள நடந்த விஷயம் தான் நீங்கள் சொல்ற விஷயம். 6 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கு பிறகு தான் குழந்தை கருத்தரிச்சிருக்கு. அதனால மருத்துவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தானத்து வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இது தப்பு, நீங்கள் ஹாஸ்பிட்டல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இந்த ஏரியாவில் யார் யார் வந்து தெரியல உங்களுக்கு. அது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் யார் யார் பிரசவமாக இருக்கா மாசமாக இருக்கான்னு டேட்டா வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வாங்கினப்போ வரல. நேற்றுக்கு ஒரு உள்ள பிரசவம் பார்க்கக்குள்ளேயும் வெளியில் வந்து போலீஸில் ஆரம்ப சுகாதாரியும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு கதவை தட்டினப்பி இவங்க கதவை திறக்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக சாத்திட்டு பிரசவம் பார்த்துருக்காரு. கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் நல்லபடியாக பிறந்துட்டு அந்த முன்னேற்றத்தில் 2 பேர் நல்லா இருக்கட்டும். வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வச்சுக்கிட்டு வேற ஒரு மருத்துவரை ஒருத்தரை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அப்படியே பிரசவம் அவர் பார்த்துருக்குறாரு. அப்போ அங்கே தேவைப்பட்டது ஒரு மருத்துவர் தானே தேவைப்படுறாரு, இல்லை உங்களோட எக்ஸ்பர்ட் ஒரு ஏஐ தேவைப்படுது. இது எவ்வளோ பெரிய ஆபத்தோடு ஒரு விளையாண்டாரு. ஏற்கனவே ஒருத்தர் ஹீலர் பாக்ஸர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சனைகள் ஆச்சு தெரியுமா? இந்த பழைய டெக்னிக் நம்ம கயிறு நேராக கட்டி வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு பிரசவம் பார்க்குறதுன்னு சொல்லி அப்பா படத்தில் கூட அந்த ஷார்ட் எடுத்திருப்பாங்க. சமுத்திரக்கணி அது மாதிரி பண்ணுவார். அது பெரிய பிரச்சனை ஆச்சு. அது ஹீலர் பாக்ஸர் சொன்னதை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி அது இடையில ஒரு பிரச்சனை போச்சு. அது எப்படியே ஒரு லாபி மாறி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோ அந்த அம்மாவோ இறந்துருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஜெயிலுக்கு தான் போயிருப்பார். ஏன்னா மருத்துவம் பண்ணுறதுக்குன்னு தனி படிப்பு இருக்கிறதுக்கு அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ஜெயனகாலஜிஸ்ட் இருக்காங்க, அது குழந்தை பேர் மகப்பேர் மருத்துவர் இருக்கிறாங்க. அவங்க அதை பார்க்க போகிறாங்க. இவங்களே பார்க்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய, இது ஒரு தவறான உதாரணம். முதல்ல இந்த விஷயம் பேச நான் எடுத்தது காரணம் இது தப்பு. இதை நீங்கள் செய்யாதீங்க. நீங்களாக போய் மாத்திரை வாங்கி போடுறதோ நீங்களாக ஊசி போட்டுக்கிறதோ தப்பு. எந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னு நமக்கு தெரியாது. முதல்ல வந்திருக்க சிம்டம்ஸ் என்னங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும். 1947 என்ன நடந்துச்சு? அப்போ சுதந்திரம் அடைஞ்சிது. அப்போ ஒரு சராசரி மனிதன் ஆயுள் காலம் என்ன டக்குன்னு சொல்லுங்க? இன்னொரு 80. தப்பு. ஐடியா இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு? இல்லை, தப்பு. உங்களுக்கு ஐடியா இருக்கா? தப்பு. 37. 2025 இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷனோட ஆயுள் காலம் எவ்வளவு சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க சார். நீங்களே 70. 68 to 70 இன்னைக்கு சராசரி ஆயுள் காலம். எபோவ் 60 வச்சுக்கோ. அப்ப மருத்துவம் வளர்ந்துருக்கா வளரலையா? அன்னைக்கு மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு மக்கள் தொகை என்ன? வளர்ந்துருக்கு. 1947 நீங்க 141 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு மக்கள் தொகை என்ன? அப்ப மருத்துவம் எவ்வளவு வளர்ந்துருக்கு? மருத்துவம் வளர்ந்ததையும் தாண்டி டெக்னாலஜி அப்படின்றது அதிகமா வளர்ந்துருக்கு. நம்மகிட்ட எக்ஸ்ரே மட்டும் தான் இருந்துச்சு. மல்லாக்க படுக்க வச்சு ஒரு ஃபிலிம்ல கொடுப்பாங்க, நெஞ்சு சளி இதெல்லாம் எடுக்கிறது. இன்னைக்கு ஒரு உறுப்புக்கும் ஸ்கேன் இருக்கு. இந்த கண்ணு பிரச்சனைக்கு ஸ்கேனு. இவ்வளோ அழகாக அந்த வியாதியை கட்டு. இந்த நான் காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், கண்ணு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பல ஆண்டுகளாக எனக்கு உடம்புல இருந்து பிரச்சனை இருந்து வைத்தியம் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. நம்மளோட சித்த வைத்தியமோ பாரம்பரிய வைத்தியத்தையும் நான் தவறாக இட போடலை. எல்லாருக்கெல்லாம் டாக்டர் யாரு? நம்ம வள்ளுவர். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்தே வேண்டாம், மெடிசனே வேணாண்டா. சாப்பிட்டது செரிச்சிட்டான்னு பார்த்துட்டு சாப்பிட்றான்னா இது எவ்வளோ பெரிய மெடிசன் இது உண்டா இல்லையா? இன்றைக்கி நம்ம டாக்டர் போகிறோம், பழைய டாக்டர் கண்ணு லைட் அடித்து பார்ப்பாங்க, நாக்கை நீட்டு லைட் அடித்து பார்ப்பாங்க. நம்ம உடம்போட வியாதியை நாக்கும் கண்ணும் சொல்கிறது.
இதெல்லாம் சரிதான். நம்மள்ட்ட வந்து எல்லாத்துக்கும் டிசீஸுக்கெல்லாம் மருந்து இருக்குது. அன்னைக்கே போகர் வந்து மருத்துவராக இருந்திருக்காரு, அகத்தியர் மருத்துவராக இருந்திருக்காரு. நம்மளோட நூல்கள் எல்லாம் மருத்துவ நூல்கள் தான், மறுக்கலை. பட் நம்மளுடைய மருத்துவம் எதுவுமே லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணது கிடையாது. நான் பாரம்பரிய வைத்தியம் நானே நிறைய பண்ணுறது தான். கிழநிலை பிடிச்சி அரைக்கிறது, மூக்கரட்டை போட்டு அரைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவேன். பண்ணியாக உடம்பு சாப்பிட்டு பார்த்துப்பேன். ஆனால் இதெல்லாம் லேபில் கொண்டு வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இந்த பிரசவம் நல்லபடியாக நடந்துட்டு யார் இந்த கஜேந்திரன் சத்யா தம்பதிக்கு. ஆனால் மெட்டர்னிட்டியில் செத்தவங்க எத்தனை பேர்? இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 23. நம்ம செட்டில் கேட்டால் கூட தெரியாது. ஏன்னா அப்போயே நான் பிறந்தது எல்லாமே மருத்துவமனை தான். நான் பிறந்தது அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை தான் பிறந்தது. நம்ம செட்டில் கேட்டால் தெரியாது. நமக்கு முன்னாடி ஒரு 80ல் பிறந்தவங்க 75 80களில் போய் கேட்டிங்கன்னா பிரசவ அறையில் பல பேர் இறந்து போனார்கள். போவாங்க, சில பேர் தான் தாய் சேதிமாக வருவாங்க, சில பேர் இறந்தே போனாங்க. அப்போ வீட்டில் பாட்டி வைத்தியம் தான். இப்போ குழந்தை தலை பிறன்றதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெளில எது வரணும்? தலை வரணும். தலை வந்தால் தான் தலையை பிடிச்சி தான் இழுக்க முடியும். அப்போ தான் அந்த கையெல்லாம் அப்படி சேர்ந்தாப்புல அப்படி வெளியில் வரும். ஃபஸ்ட்டு அப்படி தலை பிறன்றோம். கால் இருக்கும், காலை பிடிச்சி இழுத்தா எப்படி தலை வெளில வரும்? இந்த கையெல்லாம் பிச்சுட்டு போயிடாது. குழந்தை பேப்பர் மாரி தான் இருக்கும் உடம்பு. அப்போ இதெல்லாம் தொப்புள் கொடி சுற்றிக்கிடும். பனிக்கூட உடஞ்சி குழையை குடிச்சிடும், குழந்தை செத்துரும். அப்புறம் குழந்தைய கொண்டு இன்குபேட்டரில் வைக்கணும். வளர்ச்சி கம்மியாக இருக்குது. 7 மாதம் 6.5 மாதத்துக்கு குழந்தை 7 மாதம் குழந்தைலாம் காப்பாற்றிடுறாங்க தம்பி. அந்த நம்ம கோழிக்குஞ்சு மாதிரி இன்குபேட்டர் வச்சு அதை உயிர் உண்டாக்கி அதை எடுத்துடுறாங்களே, குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. இதெல்லாம் முடியுமா நம்மள்ட்ட? தமிழ் மெடிசனில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம தமிழ் உயர்வானது தான், எந்த மொழியும் விட. நம்ம மருத்துவம் உயர்வானது தான். ஆனால் காலகட்டத்தை இன்னைக்கு அப்படி இல்லையே. ஒருவேளை அவர் வந்து அந்த பாட்டி வைத்திய முறையிலேயே வந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாட்டி வைத்திய முறையில் அன்னைக்கு வந்து 9 மாதம் வரைக்கும் குடிஞ்சு கூட்டினாங்க தம்பி. குடிஞ்சு கோலம் போட்டாங்க, அம்மி அரைச்சாங்க, ஆடு மேய்ச்சாங்க, மாடு மேய்ச்சாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. நீ வீட்டுக்குள்ளே தான் நடக்கிறாங்க. அன்றைக்கி அங்காடிக்கு போகணும் தம்பி. ஒரு 3 கிலோமீட்டர் அங்காடிக்கு நடப்பாங்க. நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கும், அங்காடியில் வரிசையில் நிற்கும். அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு, அன்னைக்கு இருந்த உணவு பழக்க வழக்கம் வேறு. நீ எல்லாம் மாறிடுச்சு தம்பி. மாற்றத்தை ஒத்துக்க மாட்டீங்க. இந்த ஒயரே இல்லாமல் ரெக்கார்டு பண்ணுது. இந்த ஒயரே இல்லை ரெக்கார்டு பண்ணுது இல்லை. அப்போ மாற்றத்தை ஏற்றுக்கிறோம்ல. ஒயரே இல்லை, இந்த செல்ஃபோன் பேசுது. எப்படி ஒயரே இல்லையதுக்கு எப்படி பேசுது? உங்களோட பேசுது. எல்லா மாற்றமும் ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ விஞ்ஞானம் முதலிய மருத்துவம் வந்து பெரிய விஞ்ஞானம் தம்பி. நான் ஆங்கில மருத்துவத்தை வந்து ரொம்ப உற்று நோக்கிறவன். ஒரு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை போடுறான் அவ்வளோ பெருசில், உடனே தலைவலி நிற்கிது. உனக்கு கால் அப்படியே ரயிலில் 2ஆக போகுது தம்பி. ரயில் ஏறி ஓடிடுது. அப்படியே கேரி பேக்கில் அமுக்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன், சைடில் பிளேட்டு நெட்டு போல்ட்டு போட்டு ஆளை ரெடி பண்ணி தேத்திடுறானுங்களே. நீங்கள் போய் பாருங்கள். ஆக்சிடென்ட் வார்டு இருக்குல்ல தம்பி, அங்கே போய் பாருங்கள் தம்பி. எப்படியோ ஒக்கா பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க தம்பி. அதோட தான் தலைக்கவசம் உயிர்கவசம்னு கவர்மெண்ட் கத்துறது காரணம். இதுக்கு மேலே நீ அடிப்படாமல் வந்துட்டீங்கன்னா உன்னை தேத்திடுறாங்க. எப்படியோ ஒக்கா பண்ணி 6 மாதம் தேத்தி நடக்கிறான். அப்புறம் நல்லா ஆகி வேலைக்கு போயிடுறாங்களே. என் நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ஆக்சிடென்ட் தம்பி. இப்போ வெரி ரீசன்ட். இந்த விழா எலும்பு இருக்குல்ல, இது வந்து உடஞ்சிட்டு, இந்த ரிப்பு வந்து உடஞ்சிட்டு. பார்த்துக்கோ, இந்த உடம்போடைய கூடு, இந்த சேஸ் வந்து உடஞ்சிருச்சு. அதை ரெடி பண்ணி இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டானே. 8 மாதத்துக்குள்ளே வேலைக்கு நல்லபடியாக வந்துட்டானே. அப்போ எந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துருக்கு. ஹார்ட் அட்டாக்ல ஒரு வாட்டி எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. இருதய அடைப்புப்பாங்க நம்ம ஊரில். என்ன சொல்லுவாங்க? இருதய அடைப்பு, மாரடைப்பு. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது கரெக்டான டயத்துக்கு போட்டு அவனை காப்பாற்றிடுறாங்களே. ஸ்டென்ட் வந்துச்சு, அது வந்துச்சு, உள்ளே போய் அந்த அடைப்பை எடுத்து விடுது. விஞ்ஞானம். ரத்த கொதிப்பு, அவருக்கு பிபி, பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு அப்படிம்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க அவர் எதனால செத்தார்? கால் வீங்கி போச்சு, உப்பு நீர், நோ கிட்னி ஃபெயிலியர். நீ டயாலிசிஸ் பண்ணுறாங்களே தம்பி. இன்னைக்கு போ கிட்னி ஃபெயிலியர் 20 இயர்ஸ் நீ வாழலாம். இப்போ இன்னொரு விஷயம் இந்த கேஸில் வந்துட்டு என்ன பார்க்கப்படுதுன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்றாங்க. ஆனால் எப்படி வந்து ஸ்கேன் பார்த்துருப்பாங்க, அவங்க குழந்தை உள்ளார் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த விஞ்ஞானத்தை தான் நானும் உங்கள்கிட்ட சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு குழந்தையின் வளர்ச்சியை கண்காணிக்க ஸ்கேன் கருவி இருக்குது. வேக்சின் போடணும் குழந்தைகளுக்கு. எத்தனை பேர் காலராவில் செத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அம்மா தாத்தாட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க. காலராவில் எத்தனை பேர் செத்தாங்க. போலியோன்னு ஒன்று கிடையாது தம்பி. இந்தியாவில் போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க. நீ போலியோ இருக்கா அந்த நாட்டில்? போலியோ இல்லையே. கோவிட் வந்தப்போ வேக்சின் போட்டு தானே எல்லாம். இப்போ உலகமே வேக்சினில் தானே ஓடுது. ஒரு வியாதிக்கு வாங்க. இன்னைக்கு எய்ட்ஸுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எய்ட்ஸ் வைரஸை கொள்ளுது. கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யா. வேக்சின் கேன்சருக்கு போட்டுக்க வேண்டியது டோஸ். அப்போ ஒரு குழந்தையோட வளர்ச்சி பார்க்கணும், மூளை வளர்ச்சி பார்க்கணும், உடல் வளர்ச்சி பார்க்கணும். எத்தனை இடத்துல வந்து குழந்தை மூளை வளர்ச்சி இல்லைன்னா அபார்ட் பண்ணுவாங்க. அபார்ஷன் பண்ணுறது தப்பு தான். ஆனால் மெடிக்கல் ரீதியில் அந்த குழந்தை பிறந்தும் அது வளர்ச்சியோடு இருக்காதுங்களா அபார்ஷன் பண்ணுறாங்கல்ல.
இந்த வளர்ச்சி இதெல்லாம் யார் பார்க்குறது? இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமான குழந்தையா இருக்குங்கிறது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இவ்வளோ ஸ்கேன் பண்ணி இவ்வளோ எக்ஸ்ரே எடுத்துமே மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பிறந்துருது தம்பி. ஸ்பெஷல் சைல்டு எவ்வளோ பேர் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? போலியோவில் அறவே ஒழிச்சு எடுத்தாங்க நம்ம நாட்டை விட்டு. டிஸ்போசன் சிரஞ்சி வந்துச்சு. இன்னைக்கு என்ன வியாதிக்கு மருந்து இல்லை? சைக்காட்டிஸ்ட் பெரிய ஃபேமஸ். ரோட்டில் மனநல வளர்ச்சி குண்டி திரிகிறாங்கள, அவங்கள எப்படியோ ஒரு அமுக்கி அமுக்கி கொண்டு போய் நம்ம மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டோம்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு 6 மாதத்தில் என் பேர் இது, நான் இந்த ஊர் நான் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. அது பண்ணாமல் தான் விட்டுறாங்க தம்பி கொண்டாந்து. எனக்கிட்ட குடும்பத்தினரே கொண்டாந்து விட்றதா அவங்களாம் கேள்விப்பட்டேன். அது இன்னும் பெரிய கொடுமை. எல்லாத்துக்கும் இங்கே மருந்து இருக்குது. கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, வெயிட்டிங். கேட்ராக்ட் சர்ஜரி, டங்கு மூக்கு கேன்சருக்கெல்லாம் வேறு என்ன மருந்து சொல்லுவீங்க? காப்பாற்றிடுறாங்களா? இப்போ அன்னைக்கு கௌதமி அம்மாவோட பேட்டியை பார்த்தேன். ஃபாஸ்ட் 20 years நான் எம் கேன்சர் பேஷண்ட், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஏன் ஸ்லாங்லேயே சொன்னாங்க, மோட்டிவேட்டட். மற்ற கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேட்டட். நமக்கு ஒன்றும் ஆகாது, பழிச்சிக்கலாம், மருத்துவம் சரியாக பண்ணால் பழிச்சிக்க போகிறோம். எந்த வியாதிக்கு இங்கே மருந்து இல்லை சொல்லுங்கள்? எந்த வியாதிக்கு மருந்து இல்லை? எந்த உறுப்பு உங்கள் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணணும், தனித்தனியாக பிரித்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மஞ்சக்காமலன்னு சொல்லுவாங்க. அப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களே அட்டகாசமாக. ஸ்டான்லி தான் நம்பர் 1, பட்டை கிளப்புறாங்க. இங்கே ரேலா பண்ணுறாரு. ரேலாவாங்க தான் பண்ணுவோம், அங்கிருந்து பொறுத்து வரல டெவலப்டு ஆனவங்க தான். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ மருத்துவ வசதிகள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்ற போதும் ஒரு மனிதர் வந்து எனக்கு இந்த மருத்துவம் எதுவுமே வேணாம், எனக்கு இது மேலே எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு போகிறதுக்கான காரணம்னு ஒன்று இருக்குங்க சார். அறியாமை. இந்த கல்வி முறை எல்லாமே மெக்காலே கல்வி முறை தான். எனக்கு இந்த கல்வி முறை தப்புன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 1வது சேர்க்கறது, 2வது சேர்க்கறது, 5வது சேர்க்கறது, 10வது சேர்க்கறது. 36 மார்க் எடுத்தவன் பாஸு, 34 மார்க் எடுத்தவன் ஃபெயிலா? 34 மார்க் எடுத்தவன் முட்டாள், 36 எடுத்தவன் அறிவாளியா? திங். இந்த கல்வி முறையே தப்பு எனக்கு தெரியும். பட் நான் என்ன பண்ண முடியும்? தப்புன்ட்டு நான் உட்காந்துருக்கதா வீட்டில்? நான் படித்து நான் வக்கீல் ஆகணும், என் பையனையும் படிக்க வைக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பேங்க் எம்ப்ளாயி வேற சார். அவர் அறியாமையாலெல்லாம் வந்து இது பண்ணியிருக்குவாரு அப்படின்ற ஒரு விதண்டாவாதம் குதர்க்கம் தப்பான விஷயம் இது. தம்பி, பேங்க் எம்ப்ளாயினா நம்மளோட ஜீனியஸ் எவ்வளோ இருக்கணும்? ஏடிஎம்ல கொண்டு கார்டை சொருகுறேன், அதில் பணமே இல்லாமல் டூர்னு பணம் எண்ணி வெளில தள்ளுது. எப்படி அது சர்ன்னு அந்த பணம் தள்ளி சரக்குன்னு வெளில தெரியுது, கொண்டு டெபாசிட் பண்ணுறோம், அழுக்கு நோட்டை தூக்கி வெளில வீசுது, எடுத்துட்டு வர்றா நோட்டாங்குது. இது வந்து ஒரு தப்பான உதாரணம். உதாரணம் தான் இவ்வளோ ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் பிள்ளை பத்துக்கிட்டது எனக்கு என்ன தம்பி? இது தப்பான உதாரணம். நீங்கள் உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஏன்னா ரேபிஸ்க்கு மருந்து இல்லை, போய் உடனே கழுவுக, எதுவும் பண்ணாதையும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. பாம்பு கடிச்சா சினெக்ஸ் ஆகா எவ்வளோ பேர் வந்துட்டாங்க யூடியூப்ல, பாம்பு பிடிக்கிறான் அசால்ட்டு. சும்மா இதுமாரி என்னது துண்டு மாரி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க தம்பி. நம்ம பிடிக்க முடியுமா? அவன் அதில் ட்ரெயின்டாக இருக்கான், பிடிக்கிறான். சார், இப்போ இந்த கேஸில் வந்து அவர் வந்து பிரசவம் பார்த்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துருச்சு, அவங்க ஒய்ஃபும் நல்லா இருக்கிறாங்க. இன்கேஸ் அந்த குழந்தை வந்து செத்து இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? அதாவது பிரசவம் நடத்தும் நபர் தெரிந்தே ஆபத்தான முறையில் பிரசவம் பார்த்தால் அது குற்றப்புறக்கணிப்பு மட்டுமின்றி உயிருக்கு ஆபத்தான செயல் என்று கருதப்படும். கடுமையான தண்டனை 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் முதல் இதில். அடுத்து மெடிக்கல் நெக்லிஜென்சி, இல்லீகல் ப்ராக்டிஸ். மருத்துவர் தகுதி இல்லாமல் பிரசவம் பார்த்தால் அது சட்டவிரோத மருத்துவம் என்று கருதப்படும். இந்திய மருத்துவ சட்டத்தின் கீழ் தனியார் வழக்குகளும் பிரைவேட் கம்பெனியும் நடத்தலாம்னு போட்டிருக்காங்க. இது 304A அலட்சியத்தால் மரணத்தை ஏற்படுத்துதல், 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து போலி மருத்துவர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் படிச்சிருப்பாங்க, பட் ஊசி போடுவாங்க. அவங்கள தூக்கிட்டு உள்ள தானே போடுறாங்க. பாரம்பரிய வைத்தியம் சித்தா டாக்டர் வந்து ஊசி போடக்கூடாது, அவங்க ஊசி போடுவாங்க, அவங்களும் தூக்கி கொண்டு ஜெயிலில் போடுவாங்க. அதான் அவங்கள்ட்ட சட்டத்தை எடுத்து படிச்சு காமிச்சேன். அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல். மருத்துவர்களும் பாதுகாப்பான வசதி இல்லாமல் கைது செய்யப்படலை இல்லையா? ஆமாம், இதுக்கே 2 ஆண்டு வரை இவருக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இவர் மற்றவங்களுக்கு பார்க்கல, பொண்டாட்டிக்கு பார்த்துருக்காரு. ப்ராக்டிஸிங் அவர் பண்ணலை, பட் வீட்டில் பண்ணியிருக்காரு. இப்போ உனக்கு மருத்துவமனையில் வந்து தான் புள்ள பெற்றுக்கணும்னு நீங்கள் சட்டம் சொல்லல, கம்பல்சரி மருத்துவமனை வரணும்னு இல்லை. ஒரு டாக்டர் தானே. ஆனால் வெளியில் இத்தனை பேர் கூப்பிட்டு வராது வந்து அது சட்டப்படி தப்பு. அது அரசு அலுவலர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்கீங்க. போலீஸும் வந்துட்டாங்க, செவிலியர்களும் வந்துட்டாங்க. அது வந்து அரசு பணியாளர்கள் நீங்கள் வேலை செய்யாமல் தடுத்துருக்கீங்க. அது இல்லீகல் ப்ராக்டிஸ். நீங்கள் உள்ள பண்ணது, உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரியுங்கிறதா நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? அவர் செஞ்சது வந்து சரியான விஷயம் இல்லைங்கிறது தான் இப்போ என்னோட விஷயம். குழந்தை பிறந்துட்டுப்பா, பிறக்கலைன்னா இன்ஃபேக்ட் பிறக்கலை சிக்கிடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்போ தான் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஓடணும். மருத்துவம் வந்து அதுக்குன்னு படிச்சிருக்காங்க. இப்போ 4000னா புக்கை வச்சு தான் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். ஆனால் அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க, இதுக்கு இத்தனை நாள் தான் இந்த கேஸ் விடுதலை எடுத்து. இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு என்ஜினியர் பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டுறான், அதே சரிச்சிட்டு விழுவுது. நல்ல மாதிரியாக கேஸ் நடத்துகிறோம், அதே தோற்று போகுது. நல்ல மாதிரியாக தான் டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க, அதே ஃபெயிலியர் ஆகிடுது.
படித்து அந்த துறை சார்ந்த தம்பி ஒரு மருத்துவம் படிக்கணும்னா இப்போ ஜெயலலிதா இந்த குழந்தை பேரே பேசுவோம், முதுகெலும்பில் போடுவாங்க தம்பி ஊசி. எங்கே போடுவாங்க? முதுகெலும்புல. இப்படி குனி அப்படி கூறு உங்களை வந்து குனிச்சு வச்சு போடுவாங்க ஊசி. குருத்துல போடுவாங்க. குருத்தெலும்புல ஒரு குருத்தெலும்பு, அது வேற முதுகெலும்பு தான். முதுகெலும்பு குருத்து. ஆமாங்க, அதில் போடுவாங்க. அதில் ஓவர் டோஸ் ஆகி 2 காலும் செயலிழந்து எங்கள் உறவுக்காரங்க இருக்காங்க. அதில் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த அனசேஷனில் தெரியும் படித்த மருத்துவர் தான் உங்களை கொல்லணுன்னோ உங்களை பகுதி நேர உடல் உழைப்பு செய்யணுன்னே அவங்க செய்யலை. அவங்க வந்து டாக்டர். பட் அதில் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. கால் செயலிழந்து நடை சேர்லையே இருக்காங்க காலம்பூரா. ரீசெண்டாக கூட அவங்க மாமியா இறந்துட்டாங்க, போயிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு மருத்துவம் நடக்குது உங்களை இந்த நீங்கள் போய் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, உள்ளே அடிச்சுட்டு போகிறாங்க, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கம்பாங்க. ஸோ என்னென்ன முடிஞ்சு போச்சு. நம்ம உடம்பே அறுத்து கோத்து ஜாயின் பண்ணி சுற்றி மருத்துவர் நின்று பிபிக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, எல்லாம் நிற்கணும். திடீர்னு பிபி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் பண்ணணும், சலைன் போடணும் உரிய முறையில். வாந்தி வரும், ஆப்ரேஷன் பண்ணுறாலும் வாந்தி எடுத்துடக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வரும், ரன்னிங்லேயே ஹார்ட் அட்டாக் வரும். யூரின் போயிட்டு இருக்கோம், அதுக்கு தனியாக பேக் பண்ணுற ஒரு பெரிய ஒரு 10 பேர் சேர்ந்து உங்கள் உயிரோட விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட தான் நம்ம கடவுளுக்கு சமமாக நீதிபதிகளையும் மருத்துவமனையும் பார்க்கறதுக்கு காரணம் அதுதான். அதை எடுத்துட்டு நீங்களே மருத்துவம் பண்ணிடுவேன்னா எப்படி தம்பி? இப்போ ஒன்றும் இல்லை, ஜுரம் வந்தால் என்ன மாத்திரை வாங்கி போட்டு முழுங்குவீங்க? சிட்ரிசன், பேராசிட்டமால். சிட்ரிசன் அலர்ஜிக்கு உள்ளது பாருங்க. இதுல எவ்வளோ பெரிய குழப்பம். சிட்ரிசன் அலர்ஜி 2 நாளைக்கு உனக்கு தூங்க விடும் அந்த மாத்திரை, தள்ளி தள்ளி அடிக்கும். எல்லாருக்கும் எல்லா மருத்துவம் தெரியும். ஜுரம் வந்துட்டு ஒரு டாக்ஸிமோ கலந்து போடும்பாங்க, ஒரு ஜெண்டாவை கலந்து போடுறதுலாம் வந்து ஹைலி ஸ்டெராய்டு, கண்ணை பாதிக்குங்கிறா. எத்தனை வருடம் கழிச்சு எல்லாருக்கும் எல்லா மருந்தும் தெரியும். கூகுளில் போனால் சொல்ல போகுது எனக்கு ஜுரம் அடிக்கிறது, ஊசி சொல்லணும்னா ஊசி சொல்லும். இன்ஜெக்ஷன் போடுறது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரமா? ஒரு பெடக்ஸ் நம்ம இந்த இடுப்பு சதைக்கிட்ட கணக்கு பண்ணி போட்டோம்னா போட்டுடலாம். ஆனால் இது தவிர தெரியா உனக்கு வந்தது சாதா ஜுரமா, டெங்குவா, மலேரியாவா, இல்லை வேறு எதாவது நிமோனியா காய்ச்சலா, ஏதாவது உனக்கு தெரியுமா? அப்போ எப்படி நம்மளா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படி சரி? இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தான் வீடியோ கால் மூலியமா ஒரு பிரசவம் பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அப்போ அந்த வாட்ஸ்அப்ல பேசுனது யாரு? அவர் டாக்டரா? இந்த கேள்விகள்லாம் வருது சார். அப்போ வந்து இன்கேஸ் அவர் டாக்டரா இருந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நம்ம சமீபத்தில் நிறைய படங்கள்ல கூட வந்துட்டு இந்த மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு படத்துல வந்துட்டு வீடியோ கால்லயே வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரசவம் பண்ற மாதிரிலாம் ஒரு படம் வந்திருந்தது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் இது மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ஒரு வேலை? அதான் தம்பி, மொத்தத்தில் இந்த குரூப் வச்சிருந்தவங்க எல்லாம் நான் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பேசிட்டு உங்களை தப்பாவோ தரக்குறைவாவோ நான் எதுவுமே பேசலை தம்பி. நம்ம பாரம்பரிய வைத்தியம் எல்லாத்தை விட தாண்டது. நான் தான் வள்ளுவனே சொல்லிட்டேனே, மருந்தன வேண்டாம் யாக்கைக்குன்ட்டானே, அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கானே. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் சரியே இல்லை. மிஸ் ஆகிட்டா உயிர் போயிடும். புருஷன் மாட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த அன்னாசி பழம் சாப்பிட்டா குழந்தை கலைஞ்சிரும், அப்படியெல்லாம் ஒரு லாஜிக் இல்லை. அதை பற்றியே படித்து பார்த்துட்டா அப்படி அதை சொல்லவே இல்லையே, அந்த தேரிக்கல் அது இல்லையே. இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபோன் ரீதியான விஷயங்களே போகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? தம்பி, வாட்ஸ்அப் குரூப் வச்சு டூர் போகலாம், ஊத்தடிக்கலாம், வேற என்ன செய்யலாம்? இல்லை ஒரே சினாரியாவை இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு நாங்கள் உள்ள விஷயங்களை பரிமாறிக்கலாம். பட் இது தவறானது. இந்த உதாரணமே தப்பான உதாரணம். இது செய்யக்கூடாது. வீட்டிலேயே இருந்துப்பேன் நான், எதுவாக இருந்தாலும். சில பேர் கேளுங்க, ஜுரம் அடித்தா வெந்நீர் குடித்தா சரியாயிடும், அவங்களே ஏதாவது வைத்தியம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியாகாது. அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. இங்கே வலிச்சுதுன்னா வாய்வு, இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன்லாம் சொல்லாதீங்க, அது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸாக இருக்கும். நம்மளே கற்பனை பண்ணிக்கக்கூடாது. ஜாண்டிஸ் இருக்குல்ல, மஞ்சக்காமலை, அது வந்து ஊரில் வைத்தியங்கள் இருக்கு. எங்கள் ஊர்லேயே புகழ்பெற்ற வைத்தியம் இருக்கு. எங்கள் மாவட்டத்திலேயே எங்கெங்க இருந்தோ வந்து சாப்பிடுவாங்க. இது குறிப்பிட்ட வலை மஞ்சக்காமலை வரையும் தான் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஹெப்படைட்டிஸ் பி எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் எப்படி பிழைப்பீங்க? அது வைரஸ். அது வந்து யாரும் பிழைக்கவே முடியாது. வியாதிகளே இங்கே மாறுபடுது தம்பி. இங்கே உடம்புக்கு உடம்பு மேன் டு மேன் டிஃபர் ஆகுது. 365 நாளும் குடிக்கிறான் தம்பி, அவனும் குடினால சாகலை, குடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் போகிறான் ஹார்ட் அட்டாக்ல சாகுறான். இதுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த டிஃப்ரென்ஸிட்ட நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? எந்த குடிப்பழக்கமும் இல்லை, பியூர் வெஜிடேரியனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருதா இல்லையா? ஃபுல்லாக குடிக்கிறான், ஃபேட்டி லிவர் வரல, நல்லா தான் இருக்குது, லிவரெல்லாம் நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? கண்ணா புண்ணான்னு பைக்கில் வேகமாக போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகலை, நடந்து போனீங்க ஒரு லாரி அடிச்சிட்டு. அதனால் கண்ணா புண்ணாமல் வேகமாக போனவன் தான் சரின்னு சொல்லலை. இந்த உடம்பு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் மேன் டு மேன் டிஃபர் ஆகுதுன்னு சொல்ல வர்றேன். ஓகே, இந்த இப்போ எங்களுக்கு சரியாக பிரசவம் ஆகிட்டுங்கிறதால வேறு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா அது பிரச்சனை தான் ஆகிடும், குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் எப்படி போனாலும் தம்பி ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் சீனியர் டாக்டர்கிட்ட பேசி ஏதோ ஒன்று பண்ணி உங்களை காப்பாற்றிடுவாங்க தம்பி. அவங்களோட வேலை அதுதான், அவங்க எடுத்துக்கிட்ட சபதம் அதுதான், அவங்களை எப்படியே காப்பாற்றிடுவாங்க. பட் நம்மளா ட்ரை பண்ணுறது நமக்கு என்ன தம்பி தெரியும்? குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எப்படி தெரியும் சொல்லுங்கள்? குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் டிவி இருக்குது,
பிரித்து பார்த்து நம்ம சரி பண்ண முடியுமா அந்த டிவியை? சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சா பண்ணலாம், தெரியல அப்படின்னா டிவி உயிரற்ற பொருள். ம். கெட்டு பணம் தூக்கி குப்பையில் அது பேர் என்ன ஸ்கிராப்ல போட்டுடலாம். பட் உயிருள்ள மனித உயிரோட விளையாட முடியுமா? விளையாண்டதுனால பல இழப்புகள் இருக்கு. மனித உயிரோட விளையாடக்கூடாது. இந்த நம்மளா பார்த்த வைத்தியத்தில் ஒத்த காதை இழந்தவங்கிற முறையில் நான் இந்த வழியோட சொல்றேன். எனக்கு ஒத்த காது கேட்காது. அப்படியா சார்? ஆமா. சின்ன வயசுல நான் பஞ்சு எடுத்து உள்ள விட்டுறேன். இது ஒரு வீடியோவே எடுத்து போட்டாங்க. நான் இப்போ சொல்ற விஷயம் ஒரு வீடியோவே ஆக்குனாங்க. சின்ன வயசுல விளையாட உள்ள பஞ்சு எடுத்து உள்ள விட்டுறேன். பஞ்சு ஸ்பாஞ்சு. புரியுது. அது உள்ள விட்டோன்னே அதை எடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் ஆக்சுவலாக அதை எடுக்கவே வேண்டியதில்லை. பஞ்சு இப்போதான் காட்டன் தானாகவே செரிச்சிடும். அது காதில் உள்ள இதுவே உங்களுக்கு அது சாப்பிட்டு காலி பண்ணிடும். அப்போ எங்கள் வீட்டில் வந்து இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் படித்தவங்க, எனக்கு அதுதான் இன்னைக்கு எனக்கு எரிச்சலாக வருது. சரி, புரியுதா? படித்தவங்க, படிக்காதவங்க கிடையாது. ஊரில் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த இந்த கோமிய வைத்தியங்கள் பண்ணுவாங்கல்ல. நான் போலி டாக்டருக்கு ரொம்ப எதிரானவன். அதோட தான் இவ்வளோ முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். டாக்டருக்கு, நல்ல டாக்டருக்கு நான் முட்டு கொடுத்து பேசுவேன். அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்து என்னை ஒரு 5-6 பேர் அமுக்கி பிடிச்சிட்டு அந்த போலி டாக்டர் என் காதில் டிஞ்சரை ஊத்துறாரு. உங்கள் காதில்? என் காதில் டிஞ்சர் என்ன செஞ்சது, இந்த ஸ்பாஞ்சை தள்ளிக்கிட்டு உள்ளே போய் ட்ரம்மில் போய் பிடிச்சிக்கிட்டு. செவிப்பறை எப்படி இருக்குன்னா, நத்தை ஓடுறதுல நத்தை இந்த மாதிரி இருக்கும். உன் காதுக்குள்ளே எண்ணெய் விடுறது நொண்ணே விடுறதெல்லாம் செய்யாதீங்க. பஞ்சை விட்டு நோண்டுறது, இந்த பட்ஸ் வைக்கிறது, சாவி கொத்த விட்டு நோண்டுறது உணவாக இருக்கும். நோண்ட ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் நோண்டாதீங்க. ஹைலி சென்சிட்டிவ் இந்த ட்ரம்மு. அதிக சத்தம் உள்ள டிஜேக்குள்ளே போகாதீங்க. இந்த கல்யாணம் விட்டு போனால் ஒரே சத்தம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. காதை தெரிச்சிரும். அப்போ கிட்டிக்கியை போட்டு, கிட்டிக்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி முள் வாங்கி அதை உள்ளே விட்டு இழுக்கிறாங்க. அந்த பஞ்சு என்னோட ட்ரம்மு கிம்மு எல்லாம் அப்படி ரத்தமும் சதையுமா நத்த மாதிரி பிச்சு வெளில வச்சுட்டாங்க ட்ரம்மோட. இந்த போலி மருத்துவத்தினால காதை இழந்தவன். இந்த சொல்கிற யோக்கியதை எனக்கு இருக்குது. நான் வந்து பகிரங்கப்படுத்துகிற உரிமை எனக்கு இருக்குது. அன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அழைச்சிட்டு போயிருந்தா இதை பண்ணியிருப்பானா? ஒரு குறைந்தபட்சம் எங்கள் ஊரில் திருத்திரப்பூண்டில் எம்பிபிஎஸ் இருந்தாங்க. வேதாரணி எம்பிபிஎஸ் ஜிஹெச்சில் டாக்டர் இருந்திருப்பாங்க. கருப்பம்பலத்தில் ஒரு எம்பிபிஎஸ் இருந்து டாக்டர் இருந்திருப்பாங்க. போயிருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. சார் அது காட்டன் தான் விடுங்கிற நல்லா வந்திருப்பாங்க. அதை விட அது இன்னும் அழகாக எப்படி திரும்ப எடுத்துருக்கலாம். இப்போ இந்த வைத்தியத்தெல்லாம் போயிட்டு வந்தேன்ல, அவங்க பஞ்செல்லாம் உள்ளே விட்றாங்க. சின்னோண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்குது. அப்படி உருன்னு திருவி வெளியே எடுக்கிறாங்க. காதை ஸ்கேன் பண்ணுது, காது எப்படி இருக்குன்னு. அதுக்கு பிறகு என்னை ஒரு எம்பிபிஎஸ்ட்டை கூட்டு போயிருந்தா என் காதாவது பொழிச்சிருக்கும். அப்போ சர்ஜரி பண்ணியிருந்தா காது கேட்டிருக்கும். நான் கிட்டத்தட்ட எனக்கு வயசு இப்போ 38வது வயசில் சர்ஜரி பண்ணேன். சீழ் வந்துக்கிட்டே இருந்தது என் காதில். சீழ் வரும், அப்புறம் நின்றோம், மறுபடியும் சீழ் வரும். வைத்தியம் பண்ணுறது முடியலன்னா பண்ணலை, வீட்டில் அப்படியே விட்டாங்க. அப்படியே அது வளர்ந்து சுத்தமாக அந்த செவிப்பறையே எனக்கு வந்து செரிச்சு போச்சு. அதாவது இந்த காதுக்கும் பிரெயினுக்கும் ஒரு நரம்பு இருக்குது, அது சுத்தமாக கருத்து ட்ரை ஆகி துரு பிடிச்சி போச்சு. அப்படி வச்சுக்கோ. போயிட்டா அப்போ டாக்டர் பண்ணக்குள்ள என்னாச்சு, ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ண ஃபெயிலியர். ஏன்னா அது ஒத்துக்கலை, எனக்கு என்னோடய உடம்பை ஏற்றுக்கலை. ரெண்டாவது ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணி மறுபடியும் ட்ரம்மெல்லாம் செட் பண்ணி பார்த்தாங்க. அப்பையும் அது ஃபெயிலியர் ஆகிட்டு, கொலாப்ஸ் ஆகிட்டு. மூணாவது ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை இஎன்டியில் பண்ணேன், கேகேஆரில் பண்ணேன். சொல்லுவோம் இதில் என்ன இருக்குது, கேகேஆர் இஎன்டியில் பண்ணேன். அவர் சொன்னார், டாக்டரு கண்டிப்பாக உங்களுக்கு காது கேட்காது, ஒருவேளை காது கேட்டால் போனஸ் எக்ஸ்ட்ரா, அது உங்கள் லக்கு. ஆனால் சீழ் வர்ற கம்ப்ளைண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அந்த எலும்பு செரிச்சு போதில்ல, அதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கு அஷூரன்ஸ் தர்றேன். ஆனால் காது கேட்குறது நான் அஷூரன்ஸ் தர முடியாதுன்னாரு. குட் ப்ராக்டிஸ் டாக்டர், ஐ லைக் தம். நானும் இப்போ அந்த வார்த்தையை நான் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஸ் நல்லபடியாக நடத்துறேன், இது நடக்காது, இது உங்களுக்கு நான் பண்ணி தர்றேங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு. 1 வருஷம் ஆகிட்டு. சீழ் வர்ற பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் இல்லை. நாளைக்கு வந்துட போகுது, கண்ணுன்னு வச்சிடாதீங்க. இது வரைக்கும் வரல. அப்போ நான் விஞ்ஞானத்தை நம்பினேன். எனக்கு அனஸ்தீசியன் கொடுத்து இந்த சர்ஜரி பண்ணி அதை எடுத்து அந்த இதை ப்ளவுஸ் பண்ணி எனக்கு 3வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் இன்றைக்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், நீங்கள் இன்றைக்கே என்ன ஒன்றுமோ செய்யலாம், காதை ஒன்றும் செய்யாது, நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கலாம், எந்த விதமான இதுவும் இல்லை. 1 வாரத்துக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. இந்த 1 வாரம் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் சுடு தண்ணி குடிங்க, அப்புறம் நீங்கள் ஜாலியாக இருங்க, நான் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறேன். அப்போ அன்றைக்கி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிருந்தேன், என் காது பொழிச்சிருக்கும்ல, பொழிச்சிருக்கும். எம்பிபிஎஸ்ட்டு போயிருந்தாலே, குறைந்தபட்சம் எம்பிபிஎஸ் அதை செய்யலைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்து மேலே கோபத்தில் நான் இருக்கிறேன். என் காது போச்சு. எனக்கு காது மாயும் தான் மூலதனமே. இதை நான் வெளிப்படையாக பகிரமாக சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா தெரியும்னு என்னை யாரும் கேட்கக்கூடாதுல்ல. எனக்கு தெரியும்டா, வலிக்குதுடா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் 40 வயசு காது கேட்க மாட்டேதுடா. என் குரல் டோன் மாறி போச்சு. என் டோனே இது கிடையாது. என் டோன் இன்னும் கணீர்னு இருக்கும். டோன்லாம் மாறி போச்சு. இப்போ எங்கள் மூக்கை பற்றிட்டு புஷ்ஷுன்னு காற்று வருது. இவ்வளோ பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது. அதோட நான் இன்ன வரைக்கும் அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைங்களுக்கு டாக்டர்
இந்த வீட்டில் பேரசிட்டமால் வாயில் ஊற்றுறது, இந்த இதை பார்க்குறது, காலைல பார்ப்போங்கிறது. காலையில் பார்க்காதீங்க. ஒரு குழந்தை 4 வாட்டி டிசென்ட்ரி போனால் 5வது வாட்டி மயக்கம் வந்துடும். அந்த குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுவான், தாங்க மாட்டான், குழந்தை செத்துரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. குழந்தை நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காம்பாங்க, சாவறது வரைக்கும் குழந்தை விளையாடும், அதால் முடியும். நம்ம தான் படுத்துக்குவோம், குழந்தை விளையாடும். அப்படிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நல்லா பீடியாட்ரிஷன் அழைச்சிட்டு போங்க, குழந்தை மருத்துவத்தை அழைச்சிட்டு போங்க. அவன் கிரகம் சரியில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான், பைத்தியம் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம். வேப்பல் அடித்து துண்ணூறு போட்டால் சரியாயிடும், பட்டிக்காட்டு ஜோசியர் சொன்னார் சொல்லுவாங்கல்ல. பட்டிக்காட்டு ஜோசியர் எந்த ஊரில் வைத்தியம் பண்ணான், எங்கே சர்ஜரி பண்ணான்? அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை, மறுபடியும் நாக்கில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, சொட்டு மருந்து விடுறோம்ல, அதுமாரி அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை. அவன் ஹைப்போதெட்டிக்கலாக உளறான், தனக்கு பேய் வந்துட்டுன்னு சொல்கிறான். பேயாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் ஒரு மயிரும் இல்லைங்க. அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை, அந்த உறுப்புக்கு ஏதோ நோய் வந்துருச்சு. டாக்டர் அழைச்சிட்டு போய் நீ சைக்காட்டிஸ்ட்டை, நீ மேலே கீழே பார்த்தோன்னே அவனுக்கு மாத்திரை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நீ எவ்வளோ டெக்னிக்காக டாக்டர்கிட்ட போய் நடித்தாலும் சரி, பைத்தியம் பூரா அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட போய் நல்ல மாதிரியாக பேசுங்க. வெளில சைக்கோ மாதிரி பேசிட்டு டாக்டர் போய் ஐ ஃபைன் சார், அவர் சார் ரொம்ப அழகாக ரைட்டு, தெளிஞ்ச பைத்தியம் இந்த மாத்திரையை 3 வேளை வாயில் போட்டுகிட்டே இருப்பாங்க, கிளியர் ஆகிடுவாங்க. ஒரு 6 மாதத்தில் நல்லா ஆகிடுவாங்கன்னு சொல்கிறேன். பைத்தியங்கிறது தப்பு இல்லை தம்பி, எல்லாரும் இங்கே பைத்தியம் இருக்கிறோம். ஆனால் டாக்டர் இருக்கானே, அதுக்கு மூளைக்குன்னு படிச்சுட்டு உட்காந்துரு. மூளை நிரம்பியல் ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ பேர் கை கால் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நீ ஒரு 1/2 ஹவரில் டாக்டர்கிட்ட கொண்டு போய்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மருத்துவம் வளர்ந்துருக்கிறது. காதை விட்டு பார்க்குறாங்க, என்டோஸ்கோப்பியை உள்ளே விட்டு பார்க்குறாங்க, காது எப்படி இருக்குன்னு. அப்படியே ஆழ்துளை கிணறு இருக்குல்ல, அதுமாரி காமிக்குது காதை. வாயில் விட்டு வயத்தை காமிக்கிறாங்க, இங்கே புண்ணாக இருக்குது, இங்கே புண்ணாக இருக்குன்னு. அப்படியே உடல்லாம் எடுத்து வெளில எடுத்து காமிக்கிறானு தம்பி. அந்தளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. மல்லாக்க போட்டு ஸ்கேன் போட்டு உன் வயிறு இப்படி இருக்குது, கிட்னி இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. கை எந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னு ஸ்கேனர் போட்டு பார்க்குறீங்களா இல்லையா? எக்ஸ்ரே காமிக்கிறாங்களா, மூட்டு நழுவி இருக்குது, இப்படி தூக்கி வச்சு லாக் பண்ணணும்னு. இவ்வளோ மருத்துவம் வளர்ந்துருக்கு. இந்த காலத்தில் தானே பிரசவம் பார்ப்போன்னு சொல்கிறது பைத்தியம் இல்லை. 6 வருஷம் வெயிட் பண்ணது தப்பு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு வருடத்திலே புள்ள பொறுத்திருக்கோம். விஞ்ஞானத்தோடு விளையாடாதீர்கள், அது என்று இருந்தாலும் ஆபத்து. கரண்டோட விளையாடுற மாதிரி. அன்னைக்கு நான் கரண்ட்டு கை வச்சேன் சாகலை அப்படின்னு இன்னொரு நாள் கை வச்சிடாத, தூக்கி அடிச்சிடும். விஞ்ஞானம், மருத்துவம், அறிவியல், சட்டம், சமூகம், இதோட விளையாடாதீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். திரும்பி நின்றுச்சுன்னா நம்ம லாக் ஆகிடுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.